நமக்கு இப்போ 80 வயசு ஆயிடுச்சு. நம்ம டெத் பெட்ல இருக்கோம். வி ஆர் கவுண்டிங் அவர் டேஸ் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நம்மகிட்ட யாராவது வந்து, "நீங்க உங்க வாழ்க்கைய உங்களுக்கு புடிச்ச மாரி தான் வாழ்ந்திருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டா, நம்ம திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு, "சின்ன வயசுல எங்க அப்பா, அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி, நான் எனக்கு புடிச்ச நெறைய விஷயங்கள பண்ணாம இருந்துட்டேங்க. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறமா, ஊர் உலகம் என்ன சொல்லும்? 4 பேர் என்ன நெனைப்பாங்கன்னு நெனச்சு, நான் நெறைய விஷயத்த பண்ணாமலே விட்டுட்டேங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனச்சேன். அதுல ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, நான் அத ஆரம்பிக்காமலே விட்டுட்டேங்க." இப்படின்னு நீங்க பதில் சொன்னா, இது உங்களுக்கு எவ்வளோ கில்ட்டா இருக்கும். ஒரு செகண்ட் எவன் என்ன நினைச்சா என்னடா, நம்ம வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாரி வாழ்ந்திருக்கலாமே. வெற்றியோ தோல்வியோ நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியாவது பார்த்துருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. அந்த மாரி நமக்கு எந்த கில்ட்டும் இருக்கக்கூடாது. நமக்கு பிடிச்ச விஷயத்துல நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனா ட்ரை பண்ணியாவது பார்த்துடணும் அப்படின்னு நான் நினைச்சு இந்த சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட 1 வருஷம் ஆகுது. எஸ் மக்களே, இட்ஸ் 1 இயர் ஆஃப் செட் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த வீடியோவில் டிப்ஸு, ட்ரிக்ஸு, ஹேக்ஸு, டெக்னிக்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் ஓப்பன் டாக். இதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போது டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா வெளியே இருந்தும் எனக்குள்ளாரையும் ஏகப்பட்ட கொஸ்டின் வந்ததுங்க. அதில் வந்த முதல் கொஸ்டின், லாக்டவுன்லலாம் ஆதார் கார்டு வச்சுருந்தவங்களோட யூடியூப் சேனல் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அப்படிங்கிற இந்த ஒரு மேட்ரு கிரிஞ்சாகி சேச்சுரேட் ஆகி ஒரு பாயிண்ட்லலாம் ட்ரால் மெட்டீரியலாகவே ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு விஷயம் சேச்சுரேட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் ஸ்டெப் இன் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்தது. ரெண்டாவது, சரி ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன், எந்த நீஷையில் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்தப்போ, நான் பேசிக்கலி கொஞ்சம் ஜாலியான ஆளுங்க. ஸோ ஜாலியாக ஏதாவது பண்ணு, விளாகிங், கப்புள் விளாக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணு, அதான் இப்போ ட்ரெண்டு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் சேனல் தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு லிட்ரலி யாருமே சப்போர்ட் பண்ணல. அதுக்கான ரீசன், இதுக்கு வந்து ரீச் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ரெண்டாவது, அதை சொல்கிறதுக்கு நம்ம யார்? நம்ம ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான செலிபிரிட்டியாக இருக்கோம், இல்லை ஒரு பெரிய ஆளாக இருக்கோம், இல்லை ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கோம்னா நம்ம ஒரு 4 விஷயம் சொல்கிறப்ப ஓகே இவங்களும் இதையெல்லாம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க போலன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும், ஒரு 4 பேர் கேட்பாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஐ எம் நோபடி, நான் சொல்கிறத யார் கேட்பா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே வந்தது. அது எனக்கும் வந்தது. ஆனால் எனக்கு தோணுன விஷயம், என்டர்டெயின்மெண்ட்லாம் நம்மளை விட சூப்பராக பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் நம்ம பண்ணுவோம், ஆனால் அதை ஃப்யூச்சரில் பண்ணுவோம், இதை முதல்ல பண்ணுவோம். நான் வந்து ஒரு 2018 அந்த டைம்லலாம் லைஃப்பில் ஒரு ராக் பாட்டம், ஒரு லோவஸ்ட் ஃபேஸில் இருந்தாங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக லாக்டவுனும் வந்தது. அந்த லாக்டவுனில் செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஜோனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சு, புக்கு படிக்க ஆரம்பிச்சு, அதனோட பர்ஸ்பெக்டிவ் எப்படிலாம் வளர்த்துச்சு, என்ன ஒரு பர்சனாக எவ்வளோ சேஞ்ச் பண்ணுச்சு அப்படிங்கிறத நானே என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். அந்த மாதிரி லைஃப்பில் யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒரு பேட் ஃபேஸை கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு தேவைப்படுது, ஒரு மோட்டிவேஷனோ சம்திங், பீப்புளுக்கு வந்து ஒரு தேவையான விஷயத்த நமக்கு கிடைச்சிருக்கிற நாலேஜ் இல்லை நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து கொடுப்போமே. லைக் எனக்கே ஒரு ஆசையாக ஒரு இன்ட்யூட்டிவாக ஒரு ஆசையாக ஆரம்பித்த ஒரு சேனல் தான் இது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 250 வீடியோஸ் கிட்ட போட்டாச்சு. 1 இயர்க்கு மேலே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ எஃபர்ட்டுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ரீச்னு பார்த்தா அது ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் இதில் அப்பப்போ வர்ற ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறது, வியூஸ் ஏறுறது, இதெல்லாம் பார்க்குறப்போ இட் ஜஸ்ட் ரியலி மேக்ஸ் மை சோல் ஹாப்பி. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் அந்த சேனல் நான் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் நான் முன்னாடியிலேருந்து பண்ணிட்டு இருந்தாலும் ரெகுலராக பண்ணாமல் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக பண்ணிகிட்டு இருந்தேங்க. பட் இப்போது ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம முதல்ல ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி நம்மளோட ஒரு பெஸ்ட்டு வெர்ஷனாக பெஸ்ட்டு ஸ்பேஸில் இருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயங்களும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லைக் நான் முதல்ல கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நிறைய புக்ஸை வந்து ரெகுலராக படிக்கணும், அப்போ தான் 4 நல்ல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். இப்படின்னு ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸோட என்னோட லைஃப் மூவ் ஆகிறத என்னாலே ஃபீல் பண்ண முடியுது. இந்த சேனலில் இது வரைக்கும் ஒரு 2500+ சப்ஸ்கிரைபர்ஸ், 3 lakhs+ வியூஸ் வந்திருக்குங்க. இதுக்கு காரணமாக இருந்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. சின்ன சேனல்னு பார்க்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இந்த சேனலில் நம்ம போட்ட வீடியோஸை பார்த்து உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன சேஞ்சோ, ஒரு சின்ன பாசிட்டிவிட்டியோ, இல்லை ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்கிறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ தட்ஸ் இட். நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்ததுன்னா அதுக்காக நம்ம தாங்க உழைக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்குலாம் இங்கே ஒருத்தனுக்கும் நேரம் கிடையாது. அவனுக்கு அவன் வேலையே சரியாக இருக்குது. ஸோ உங்கள் ட்ரீம் எதுவாக இருந்தாலும் அதுக்காக நீங்கள் இவ்வளோ நாள் எஃபர்ட் எடுக்கல, இல்லை ஸ்டார்ட்டே பண்ணலனாலும் பரவாயில்ல. தெர் இஸ் நோ பெட்டர் டைம் டு டூ இட் தேன் டுடே. வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை, ஆனால் முயற்சிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ உங்கள் ட்ரீம்க்காக எஃபர்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்ம ஜேர்னியை தொடர்ந்து நம்ம செரிஷ் பண்ணுவோம். we will travel together and bye bye, that's it for today.